இன்றைக்கு முதலாவதாக இந்த ஃபர்ஸ்ட் நாள் கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வெளியே வரணும் என்கிறதை குறித்து ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஒரு வசனத்தை நம்ம வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். உபாகம புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். உபாகமம் 28வது அதிகாரத்திலே 12வது வசனம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? 12வது வசனத்தை, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நான் ஒரு காரியத்தை உனக்கு செய்வேன், ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன், ஏற்ற காலத்திலே உனக்கு ஒரு நன்மையை நான் கட்டளையிடுவேன். அந்த நன்மையை கட்டளையிடுகிற அந்த நேரத்தில் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை ஆண்டவர் இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காக ஆண்டவர் திறக்க போகிறார். திறந்து இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கடனோடு கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறீர்கள். ஆனா நான் நம்புறேன், வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய், நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் ஆணித்தரமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கடனில் இருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வருவதற்கு மிக அவசியமான ஒன்று, நீங்கள் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, பரிசுத்த வேதாகமம் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறது, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆண்டவர் கடனை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. நீ கொடுப்ப, நீ நிறைய பேருக்கு கடன் கொடுப்பப்பா. ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில முதலாவதாக ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கடன் வாங்குவது தவறு என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வராட்டா நீங்க நிச்சயமா கடனில் இருந்து வெளியே வரவே முடியாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கடனை குறித்து அவர்களுக்குள்ள ஒரு நிரூபிக்கிற சக்தி இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன், கடன் வாங்குறது என்ன பெரிய தப்பு, அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. நிறைய பேர் கடன் வாங்குறதை நியாயப்படுத்துகிறார்கள். ஆனா நீங்க கடன் வாங்குறத நியாயப்படுத்துகிற வரைக்கும், நீங்க கடன் வாங்குறத நிரூபிக்கிற வரைக்கும் நிச்சயமா சொல்றேன், கடன் பிரச்சனையிலிருந்து உங்களாலே வெளியே வரவே முடியாது. முதல்ல வேதத்தின்படி நான் வெளியே இருந்தெல்லாம் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எப்பா, நீ கடன் வாங்க கூடாதுப்பா, நீ வாங்குறது தப்புப்பா, கடன் வாங்குறது தவறு. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடன் வாங்குறது சரின்னு சொல்லி கொடுக்க கூடாது, கடன் வாங்குறது தவறுன்னு சொல்லி கொடுக்கணும். அதான் இந்த ஸ்கூல்ல ஒரு நாள் என்னுடைய மகன் ஸ்கூலில் எக்ஸாமில் ரொம்ப அந்த எக்ஸாமை எழுதாமல் அவன் மார்க் ரொம்ப குறைவாய் அவன் வாங்கிட்டு வந்தான். அப்போ அவனுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை நான் அவன்கிட்ட பார்த்து கேட்டேன், என்னப்பா இந்த சப்ஜெக்டில் மட்டும் ரொம்ப நீ மார்க் கம்மியாக எடுத்துருக்கிற, இதில் மார்க்கே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், இல்லை டாடி, நான் பெண்ணு வச்சுருந்தேன், அந்த பெண்ணை காணோம், அந்த பெண்ணு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, நான் எழுதுறதுக்காக பெண்ணை தேடினேன், கண்டுபிடிக்க முடியாதனால நான் கொஞ்ச நேரம் எழுதாமல் இருந்தேன், மிஸ்ஸிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு பெண்ணை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, பெண்ணை காணாமா அப்படின்னா நீ எக்ஸாமே எழுத வேண்டாம், போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெல் அடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் பக்கத்தில் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனால தான் இந்த எக்ஸாமில் எனக்கு ரொம்ப கம்மியான மார்க் வந்திருக்கு. என்ன, அவங்க மட்டும் அந்த பேனாவை வாங்குறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருந்தா நான் அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே நானும் அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன் அப்படின்னா, இல்லை நீ கொண்டு போகாதது தப்பு, நீ பேகுக்குள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாதது உங்க தப்பு. இன்னொரு பையன் அவனுக்கு எழுதுறதுக்காக அவன் ஒரு பெண்ணோ 2 பெண்ணோ கொண்டு வந்திருப்பான், உனக்கு அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒருவேளை எழுதுறதற்கு பெண் இல்லாம போயிருச்சுன்னா அது மிகப்பெரிய. அதனால மிஸ் சொன்னது தவறெல்லாம் கிடையாது, மிஸ் சொன்னது சரிப்பா, நீ நீ எழுதாம இருக்கிறதா கரெக்ட், நீ கொண்டு போகல. அடுத்த
அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீ வாங்கி வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க கெடுத்துடக்கூடாது அப்படின்றது மாதிரி அவனிடத்துல பேசினோன்னு அவன் சொன்ன, ஒரு பெண்ணெல்லாம் வாங்குறதெல்லாம் தப்பா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாப்பா ஒரு பெண்ணு வாங்குறது கூட தப்புப்பா. ஆனா இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் நம்ம எதை கத்துக் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, இன்னொருத்தரிடத்துல நம்ம வந்து வாங்குறது தப்புன்றத நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. தயவு செய்து இந்த கடன் பிரச்சனையிலே உங்களுடைய வம்சத்தோட இந்த கடன் பிரச்சனை முடியட்டும், உங்க தலை மேல இருந்ததோட முடியட்டும். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், இனியும் உங்க சன்னதிக்கு இந்த கடன் பிரச்சனை தொடரவே கூடாது. அப்போ தொடராம இருக்கணும் அப்படின்னா கடன் என்கிற ஒன்று தவறு என்கிறத உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து நீங்க கற்றுக் கொடுங்க. நீங்க மேல தயவு செய்து கோச்சுக்காதீங்க. நான் சொல்ற வரத தொடர்ந்து நீங்க கவனிங்க. அப்போ உங்களுக்கு புரியும் கடன் வாங்குறது தவறா சரியா அப்படின்றது. உங்களுக்கு கடைசி இந்த செய்தி முடிக்கும் போது புரியும், கடன் வாங்குறது தவறு என்று உங்களுடைய வருங்கால சன்னதிக்கு நீங்க சொல்லி கொடுக்காட்டா நிச்சயமா சொல்றேன், உங்க பிள்ளைகளையும் உங்களையும் கடனிலிருந்து வெளியே கொண்டு வரவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது தவறு என்று தெரிவதே இல்லை. இதுல என்ன பாஸ்டர் தப்பு இருக்குது? அதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன தண்ணி அடிக்கிறதுக்காக கடன் வாங்கினேன்? நான் என்ன ஜாலியா இருக்கிறதுக்காக கடன் வாங்கினேன்? நான் என்ன வீடு பெரிய பங்களாவோட இருக்கிறதுக்காக கடன் வாங்குறேன்? நான் வந்து கடன் வாங்கினது நல்ல ஒரு காரியத்திற்காக கடன் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கடன் வாங்குறதற்கு காரணம் வந்து எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு இல்லாம இருந்துச்சு, அதனால நான் வந்து கடன் வாங்கினேன். சாப்பிடாம அப்ப செத்து போறதுக்கா? இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு அந்த கடனை வேலை செஞ்சு கூட முடிக்கலாம், அதனால சாப்பிட்றதற்காக கடன் வாங்கினேன். அப்படி நிறைய பேர் நியாயப்படுத்துவார்கள். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது கூட வேதத்தின்படி நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். நமக்கு முன்பாக நிறைய பரிசுத்தவான்களை குறித்து நான் நிறைய புத்தகத்தில் வாசிக்கிறேன். அப்போ திருநெல்வேலியில ஆபிரகாம் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவர் நூற்றுக்கணக்கான திருச்சபைகளை அவர் ஸ்தாபித்து அவருடைய பிள்ளைகளை வந்து இன்னைக்கு வந்து அவர் வெளிநாட்டில் இருக்காங்க. மாதம் அவர்கள் கொடுக்கிற தசம பாகத்தில் ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களை அவர் தாங்குகிறார். இன்னைக்கு அவ்வளோ பெரிய பாஸ்டராக மிகப்பெரிய வசதி படைத்த ஒரு தேவனுடைய மனுஷனாக அவர் இருக்கிறார். அப்போ அவர் சொல்லும் போது அவருடைய சாட்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னாரு, முதல்ல திருநெல்வேலியில் அந்த ஊழியத்திற்காக வரும்போது அவருக்கு யாருமே வீடு கொடுக்கல. இவர் வந்து இவருடைய கையில் அதிகமான வருமானம் எதுவும் இல்லை, அதனால சின்ன வாடகைக்கு தான் ஒரு வீடு பார்க்கணும். அப்போ ஒரு குட்டியா வாடகைக்கு வீடு கேட்டாமா, யாருமே வீடு கொடுக்கலையா. அப்போ கடைசியில் ஒரு மளிகைக்காரர் சொன்னாராமா, எப்பா இதுல ஒரு வீடு இருக்கு, கிட்டத்தட்ட 6-7 வருஷமா இந்த வீடு பூட்டிட்டு இருக்குது, இந்த வீடை வேணா கேளு, கண்டிப்பா அந்த ஓனர் உங்களுக்கு கொடுப்பாரு, ஆனா ஒண்ணு, நீ அந்த வீட்டில் பயப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு சொன்னாராம்மா. அவங்க போய் கேட்டாராம்மா, உங்க வீடு கொடுப்பீங்களா அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம்மா, எப்பா வீடு கொடுக்கறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு வீட்டுக்கு நீ வாடகை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த வீட்டில் ஒன்னால குடியிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்பாக அந்த வீட்டில் குடியிருந்த 4 பேர் தற்கொலை செய்து செத்து போயிருக்காங்க. 4 டெனன்ட், ஒருத்தங்க வருவாங்க, அவங்க தற்கொலை, அந்த வீட்டில் ஒரு தற்கொலை நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு தற்கொலை நடக்கும், இப்படியே கண்டினியூவா ஒரு 2-3 வருஷம் கேப் விட்டு 4 சூசைட் அந்த வீட்டில் நடந்திருக்குது. அதனால அந்த வீட்டுக்கு யாருமே வராம இன்னைக்கு 1-2 வருஷமா அதை பூட்டி தான் வச்சிருக்கோன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை அவர் வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒரு வாடகை கூட வாங்காம அந்த வீட்டில் வந்து ஃப்ரீயா அவர் இருந்தாராமா. அங்க திருமணம் ஆயிடுச்சு, அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. திடீரென்று சாப்பிட்றதற்கு ஒரு வசதியுமே இல்லை, அன்னைக்கு எந்த காசுமே கையில இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் சாப்பிடல, மனைவி சாப்பிடல, பிள்ளை இனி குழந்தை, அந்த குழந்தைக்கு தண்ணி ஊற்றி இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய பசினால கத்தும் போது ஆண்டவரை பார்த்து கேட்டாராமா, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்காக நான் வந்திருக்கிறேன், இந்த குழந்தை பசினால இருக்குது, எப்படியாவது ஒரு ஆகாரம் கொடுங்கன்னு அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஆனா யாருடைய வீட்டிலையும் போய் எனக்கு ஒரு 10 ரூபாய் கடன் கொடுங்க, இந்த மாதிரி என் குழந்தை இந்த மாதிரி சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுதுன்னு அவர் கேட்கவே இல்லையாமா. திடீர்னு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க 3 இட்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. 3 இட்லி. அந்த 3 இட்லியில ஒரு இட்லியை தன்னுடைய குழந்தைக்காக கொடுத்துட்டு 2 கணவன் மனைவியா சாப்பிட்டு அன்னைக்கு படுத்து தூங்குனாங்களாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் வந்து கடன் வாங்குறத அவங்க தப்புன்னு தான் நினைச்சாங்க. அவங்க வந்து சரி அப்படின்னு நினைக்கவே இல்லை. நீங்க டிபிஎம் திருச்சபையை ஸ்தாபித்த அந்த தலைமை போதகருடைய சாட்சியை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தலைமை போதகர் தன்னுடைய பையன் பசினால அப்படியே துவண்டு போய் கிடக்குறாராம். அப்போ அவனை வந்து கையில தூக்கி எடுத்தாதான், நான் சொல்லியிருக்கேன், கையில தூக்கி எடுத்தாராமா. எடுத்து அவனை பார்த்து கேட்டாராமா, உனக்கு எதிர்காலத்தில் நீ என்னவா மாற விரும்புற அப்படின்னு. ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்ய விரும்புறேன்னு சொன்ன உடனே தொப்புன்னு கீழே போட்டாராமா. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பசியை நீ தாங்கி தான் ஆகணும் அப்படின்னாராமா. சோ பரிசுத்தவான்கள் இன்னொருத்தரிடத்துல கை நீட்டுறத அவங்க தவறு அப்படின்னு நினைச்சாங்க.
ஆண்டவரும் நமக்கு நிறைய இடத்துல வந்து கடன் வாங்குறத நியாயம்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எப்பா உனக்கு இருக்கிறதுல நீ பெஸ்டா பண்ணுப்பா, இருக்கிறதுல நீ சரியா செய்ப்பா. பாருங்க, ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. 2-3 நாள் இப்ப கடந்து போயிருச்சு. ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப பசினால ஆயிட்டாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப களைச்சு போயிருக்காங்க, இனி வீடுகளுக்கு போறதுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து அந்த சீடர்களை பார்த்து சொல்றாரு. உடனே சீடர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொல்றீங்க, இத்தனை பேர், அத புருஷர்கள் மட்டும் 5000 பேர், இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவர்களுக்கு நம்ம எப்படி ஆண்டவர் ஆகாரம் கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும்? உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரி இந்த இடத்துல இருக்கிற கடைகளில எல்லாம் போய் வாங்கினா கூட நமக்கு வந்து சரியராது அப்படின்னு சொல்றாங்க. உங்களிடத்துல என்னப்பா இருக்குது? அப்போ அந்த இடத்துல இருந்தது 5 அப்பங்களும் 2 மீனும். அந்த சீடர்கள் சொல்றாங்க, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்குது. உடனே அவர்கிட்ட கொண்டு வர சொல்றாரு. ஆண்டவர் வந்து இத்தனை ஜனங்களை போஷிக்கிறதற்கு இது பத்தாதுன்னு சொல்லல, இல்லைன்னா ஊர்ல எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லல. அந்த இருக்கிறத ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து எல்லாருக்குமே கொடுத்தார். அது மட்டும் இல்ல, நீங்க தீர்க்கதரிசியை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது, தீர்க்கதரிசி விறகு பொறுக்க வந்த அம்மாட்ட சொல்றாரு, என்னம்மா என்ன இருக்கு உன் இடத்துல? அப்ப அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, எனக்கு ஒரு இனி பெரிய 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 ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு அடைய சுடுற அளவுக்கு கொஞ்சம் மாவு இருக்குது, இந்த மாவுல ஊத்திய ஒரு அடைய சாப்பிட்டு நானும் என் குழந்தையும் அவ்வளவுதான் சாகணும். அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, இருக்கிறத கொண்டு வா, இருக்கிறத கொண்டு வா. சோ வேதம் வந்து கடன் வாங்குறத என்கரேஜ் பண்ணவே இல்லை. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நீங்கள் பாருங்கள். பிறப்பை பார்க்கும்போது அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா, அவர் மாட்டு தொழுவத்தில் முன்னணியிலே அவர் கிடந்தார். ஏன் ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் வந்து யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு பெரிய கொட்டாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்க முடியாதா? அதற்கு வேண்டிய காரியத்தை செய்ய முடியாதா? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நல்லாவே தெரியும், தன்னுடைய வயிற்றிலே பிறக்க போகிற குழந்தை இந்த தேசத்தை ஜனங்களை ரட்சிக்க போற குழந்தை, அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய இடத்துல தான் நம்ம வந்து இந்த குழந்தையை பெத்தெடுக்கணும்னு அவங்க நினைச்சு ஏதோ உதவி கேட்க வேண்டியதானே? அப்படி போய் இருக்கலாம் இல்ல? இல்ல இல்ல இல்ல, ஆண்டவரும் அதை அனுமதிக்கல, அவங்களும் அதை செய்யல. சோ நீங்கள் இன்றைக்கு, அதான் நான் இன்றைக்கு கொடுக்கிற இந்த ஒவ்வொரு செய்தியினுடைய தலைப்புமே வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜெப குறிப்பு தான், ஜெப குறிப்பு தான். சோ என் ஜெபத்துல என் கூட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் கடன் வாங்கினது தவறுதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. இல்ல பாஸ்டர் என் பிள்ளை இப்படி இருந்துச்சு அதனால தான் வாங்கினேன், இப்படி என் பையன் இருந்தா அப்படிதான் நான் வாங்கினேன், அதற்கெல்லாம் நான் பின்பாக சொல்றேன். இல்ல இல்ல, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கடன் வாங்கினது தவறுதான் ஆண்டவரே, தவறுதான் ஆண்டவரே. உங்க மனசுக்குள்ள அதை குறித்து நியாயப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் வந்து நிச்சயமா உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கொடுக்கவே முடியாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். உங்க மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுது, கஷ்டம் எனக்கு புரியுது. பாஸ்டர் என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? நான் எவ்வளவு பெரிய காரியத்திற்காக வாங்கினேன் தெரியுமா, எதற்காக இந்த கடன் வாங்கினேன் தெரியுமா? நீங்க போய் அதை தப்பா நினைச்சிட்டு இது தப்புன்னு சொல்றீங்க. அந்த சூழ்நிலையில இருந்தா உங்களுக்கு தெரியும் பாஸ்டர், நீங்க எல்லாம் வாங்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. நீங்கள் 1000 வார்த்தை என்னை பார்த்து சொன்னாலும் நான் வேதத்தின்படி அந்த வார்த்தையை சொல்றேன். இல்ல இல்ல, நீயும் கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்கிறது தவறான்னு கேட்டா தவறுதான். இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரான ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கிறார். இன்னைக்கு அவர் நல்ல வசதி உள்ளவர், அவருக்கு நிறைய நிறைய சொத்துக்களும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆனா அவருடைய திருமணம் நடக்கும்போது அவர் சொல்றாரு, அன்னைக்கு நினைச்சிருந்தாலும் எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா என்னுடைய திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, பழைய பேண்ட் பழைய சட்டை அதை போட்டுட்டு தான் என் திருமணத்தை செஞ்சேன். ஏன் அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்குறது தவறு என்கிற ஒன்றை என் மனசுல அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னாரு. இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபத்தோடையே இருக்கட்டும். டாடி கடன் வாங்கினது தப்பு தான் டாடி, கடன் வாங்கினது தவறு தான் ஆண்டவரே, தவறு தான் ஆண்டவரே, தவறு தான் ஆண்டவரே. சோ இன்றைக்கு ஒரு 7 காரியத்தை உங்களோட கூட சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தவறு, ஏன் தப்புன்னு நான் சொல்றேன். இப்போ 7 காரியத்தை, இந்த 7 காரியத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கிங்க. இந்த 7 காரியத்தையும் நீங்க நோட் பண்ணும்போது நிச்சயமா சொல்றேன், கடன் வாங்கினது தப்பு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். ஏன் நீங்க நியாயப்படுத்த கூடாது அப்படின்னா இந்த 7 காரியம் உங்களுக்கு உதவி செய்யும். நம்பர் 1, முதலாவதாக கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்றதை குறித்து வாசிக்கலாம். 2 நாளாகமத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம்.
ஸோ 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். 16ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 12வது வசனத்தை 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். இந்த வார்த்தையை குறித்து அநேக நாட்கள் நான் பிரசங்கத்தில் கூட சொல்லி இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆசா ராஜா என்கிறது இவன் சாதாரணமானவன் அல்ல. ஆண்டவருடைய அற்புதத்தை நேருக்கு நேராக நீங்கள் முன்பான இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இந்த ஆசா அவன் பண்ணின ஜெபம், அவன் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட அற்புதம், அவனுக்கு விரோதமாய் வந்த லட்சக்கணக்கான பேரை ஜெயித்தது எல்லாத்தையும் அவனுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறான். ஆனா திடீரென்று அவனுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பின்மாற்றத்திற்குள்ள போயிட்டான். இந்த பின்மாற்றத்திற்குள்ள போகும்போது அவனுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னா வியாதி வந்துருச்சு. வேதம் இந்த இடத்துல சொல்லுது, அவனுடைய காலிலே நோவு, அந்த வியாதியை கண்டு அந்த நேரத்திலும் அந்த வியாதியிலும் அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவனுடைய கால்களிலே வந்த வியாதி எதுக்காக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா கர்த்தரை தேடுறதற்காக அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டவரை தேடுவதற்காகத்தான் அந்த வியாதி. அவன் உண்மையாய் ஆண்டவரை தேடி இருந்தால் அந்த வியாதி அவனுக்கு சரியா இருக்கும். ஆனா அவன் கர்த்தரை தேடாம பரிகாரிகளையே தேடினதுனால அந்த வியாதி அவனுக்கு சரியாகலன்னு பைபிள் சொல்லுது. சோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னு கேட்டா, நம்பர் 1, உங்களுக்கு விசுவாசம் இல்லாததுனால தான் நீங்க கடன் வாங்குனீங்க. உங்களுக்கு விசுவாசம் இல்லாததுனால தான் நீங்க கடன் வாங்குனீங்க. சோ அப்போ விசுவாசம் இல்லாதது தவறா அப்படின்னு கேட்டா, எஸ், கர்த்தரை நம்பாதது, கர்த்தரை விசுவாசிக்காதது தவறு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவரை பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். சோ நீங்க கடன் வாங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு, ஃபர்ஸ்ட் நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னா ஃபெய்த் இல்லை. கடன் வாங்குறதை நிரூபிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, நீங்க கடன் வாங்குறதுக்கு வேற எதுவுமே நீங்க நிரூபிக்கீங்கல்ல. பாஸ்டர், என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தாங்க, அந்த இடத்துல ஆபரேஷன் இம்மிடியேட்டா பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டாங்க, என் கையில காசே இல்லை, நான் போய் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தேன். அப்போ நான் உங்களை குற்றப்படுத்த விரும்பல. உங்க கையில காசு இருந்து நீங்க மருத்துவமனையில செலவு பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப காசு இல்லை. ஆனா நீங்க கடன் வாங்குவீர்களே. ஆனால் நிறைய பேரிடத்துல என்ன குறைவா மாறிச்சுன்னா ஃபெய்த், விசுவாசம் குறைவாய் மாறினது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில நீங்க விசுவாசத்தோட ஆண்டவர் அந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுத்து வாங்கியிருந்தா கூட அதற்கு பிறகு அதுல இருந்து வெளியே வரக்கூடிய கிருபையும் ஆண்டவர் தர்றாரு. நிறைய பேருக்கு அந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். நம்முடைய திருச்சபையில ஒரு நாள் ஒரு பிரதர் மிக ரொம்ப சிக்காயிட்டாரு. அப்போ சிக்காகும் போது அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல போகும்போது டாக்டர்கள் சொல்லிட்டாங்க அவருக்கு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவருடைய மனைவி அழுறாங்க சர்ச்சில், பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பைசாவும் இல்லை பாஸ்டர், இப்போவே பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நம்ம இதுக்கடையில் போய் கடன் வாங்கி ஆப்ரேஷன் பண்ணுனா எப்படி நம்ம இந்த கடனை கட்டுவோம், எனக்கு ஒன்றுமே தெரில, நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொன்னால் எங்கள் கணவனார் சொல்கிறாரு, என் மேலே உனக்கு அக்கறையே இல்லை, என் மேலே உனக்கு பாசமே இல்லை, நான் சம்பாரித்து கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டேன்ல, இன்னைக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொன்னால் உனக்கு என் மேலே பாசம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் மேலே பாசம் இல்லாமல் எல்லாம் இல்லை பாஸ்டர், எனக்கு நிறைய ஃபெய்த் இருக்கு பாஸ்டர், ஆண்டவர் நிச்சயமா ஆப்ரேஷனே இல்லாமல் விடுதலை கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாஸ்டர். அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்ப அவரிடத்துல நான் பேசினேன், பிரதர் விசுவாசிக்கலாம் பிரதர், ஆண்டவரால முடியாது எதுவும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை தருவார்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டார், இல்ல ஆபரேஷன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்ல, நான் சரியாயிருவேன் அப்படின்னு.
அதே போல எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், சிஸ்டர் கண்ணை மூடிட்டு சரின்னு சொல்லிருங்க, ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா தடுத்து போடுவார், நீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போன நபரை டாக்டர் வந்து கடைசி அந்த ரிசல்ட்டை எடுத்து பார்த்து, உங்களை யார் உள்ள வர சொன்னாங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க? உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன்? அது தொண்டையில் இருக்குது, அது பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லாமல் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போனவரை வெளியே அனுப்பி விட்டாங்க. அவங்க வந்து கண்ணீரோட சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துறாருன்னு நான் என் கண்கூட பார்த்துட்டேன். இன்னைக்கும் அந்த குடும்பம் திருச்சபையில சாட்சியா தான் இருக்கிறது. ஸோ நம்பர் 1, நான் எல்லாரையுமே சொல்லலை, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு சில நீங்க கடன் வாங்கினது ஏன் தப்பு அப்படின்னா உங்களுடைய விசுவாச குறைவினால தான் நீங்க கடன் வாங்கினீங்க. கர்த்தரை நம்பாததுனால உங்களுக்கு பொறுமை வரல, கர்த்தரை நம்பாததுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் செய்வார்னு வெயிட் பண்ணலாம்னு நீங்க நினைக்கல. ஆண்டவரை நீங்க நம்பாததுனால தான் நீங்க கடன் வாங்கிட்டீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நம்பி இருப்பீர்களே, ஆனால் நிச்சயமா கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க. உங்களை அறியாமலே அந்த நெருக்கம் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை குறைச்சிருச்சு. நீங்க போய் வாங்கி அந்த பணத்தை கொடுத்து இப்ப சரி பண்ணலான்னு சொல்லி நீங்க சரி பண்ணிட்டீங்க. பணத்தை கொடுத்து வாங்கிட்டீங்க, பணத்தை வாங்கி அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டீங்க. உங்களுடைய அவிசுவாசம். சோ எல்லாரும் தப்பு தான் ஆண்டவரே, தப்பு தான் ஆண்டவரே. உண்மைதானே? உண்மைன்னு நம்புறீங்களா? இங்க இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் சிஸ்டர், பிரதர். நீங்க இன்னைக்கு வெட்கப்பட்டிருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க அவமானப்பட்டு போய் நிற்கிறீங்க, இன்னைக்கு மனம் நொந்து போய் இருக்கிறீங்க. நீங்க வேற எதுவுமே காரணம். அன்னைக்கு மட்டும் அந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் மேல நீங்க ஃபெய்த் வச்சிருந்தீங்கன்னா, விசுவாசத்தோட நீங்க இருந்திருந்தீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன் ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்கு உங்களை விட்டுருக்கவே மாட்டார், விட்டுருக்கவே மாட்டார், விட்டுருக்கவே மாட்டார். ஆண்டவர் இந்த சூழ்நிலையை உங்களை தள்ளி இருக்கவே மாட்டார். ஸோ யார் மேலன்னா கர்த்தர் மேல, கர்த்தர் மேல. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய ஊழிய அனுபவத்தில் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 20 ஆண்டுகளில் எந்த சூழ்நிலை வந்தாலும் யாருக்கு முன்னாடியும் போய் கை நீட்டுறத நான் வந்து விரும்பவே இல்லைங்க. எனக்கு கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, மாத்துக்காக கொடுங்க, கடனா கொடுங்க, அப்புறம் தர்றேன், நிச்சயமா சொல்றேன், இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. ஒருவேளை அது கிடைக்கலன்னா கூட, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுங்கப்பா, நீங்க எனக்கு கொடுங்கப்பா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க கடன் வாங்கினது ஏன் தப்பு அப்படின்னா உங்களுக்கு விசுவாசம் நிறைய பேருக்கு குறைவா இருந்துச்சு, நம்பிக்கை குறைவா இருந்துச்சு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்ம தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்னு போயிட்டே இருக்கிறோம். ஆனா இன்றைக்கும் ஒரு கூட்டம் எந்த வியாதி வந்தாலும் மருத்துவமனைக்கு போக மாட்டோம், கர்த்தர் வச்சிருந்தா இருக்கட்டும், எடுத்துக்கிட்டா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போவோன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம 80 வயசு 90 வயசு வரைக்கும் இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த கிருபைக்காக ஆண்டவரிடத்துல கெஞ்சுறேன்.